பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை மனதார ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னோட தேவன் உங்களோட தேவன், உங்களோட தேவன் என்னோட தேவன். நம்ம தேவனுடைய வார்த்தை நாம் கவனிக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தேவன் இப்படி யார் சொல்லியிருக்கிறாரு? அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, வாலிப பிள்ளைங்களை உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு. நல்ல ஒரு காரியத்தை சொல்றாரு. எதையோ கத்துக்கிறீங்க, இதையும் கொஞ்சம் கத்துக்குங்க. 8ஆம் வசனத்துல கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவ்வளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவ்வளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவ்வளோ, புண்ணிய எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்து கேட்டு கண்டு இருக்கிற இவைகள் எல்லாம் அவைகளை செய்யுங்கள். அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பாருங்க, இன்னைக்கு சமாதானம் இல்லாத வாலிப பிள்ளைங்க, பெண்க, சோதரம், மற்றவங்க பெரியவங்க, நடுத்தரமானவங்க என்ன பண்றாங்க? சமாதானம் இல்ல குடும்பத்துல, சந்தேக பேய் இருக்கு. அதுதாமே இதெல்லாம் போகணும்னா நீங்க பிலிப்பு சொல்றாரு, பவுலு தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதுறாங்க. என்னன்னு எழுதுறாங்க? சொல்லப்பட்டிருக்கிறாங்களே, என்னது? சகோதரரே, சகோதரியோ, உண்மை உள்ளவைகள், ஒழுக்க உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், இதையே என்ன பண்ண சொல்றாரு? சிந்தித்து கொண்டிருக்கிறார் சொல்றாங்க. இன்னைக்கு உண்மை இல்ல. ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு கடையில போயிட்டு ஏதாச்சும் ஒரு காபி தூளோ ஒரு சர்க்கரையோ வாங்கிக்குவா சொன்னா, ஒரு 10 ரூபா கொடுத்தா அது போயிட்டு முக்கியமா சாக்லேட்டை வாங்கிட்டு போய் சொல்றேன். ஏன்? அது தாயின் கருவில என்ன ஆயிடுச்சு? நீ அப்படி இருந்தா உன் பிள்ளைங்க என்ன பண்ணும்? அப்படி இருக்கும். அதனால இனி திருந்துங்க. இது சொல்லப்பட்டிருக்குல, எல்லாம் வச்சு பாருங்க. உண்மையா இருங்க, ஒழுக்கமா இருங்க, நீதியா இருங்க, கற்புள்ளவைகளா இருங்க. பெண்களாகிய நீங்க கற்புள்ளவர்களா இருக்கணும், அன்புள்ளவர்களா இருக்கணும், நற்கீர்த்தி செய்யணும், புண்ணியம், புகழ் ஏதோ அவைகளையே சிந்திச்சு கொண்டிருக்கணும்னு ஆண்டவராகிய இயேசு சொல்றாருங்க. நம்ம சிந்திக்கிறோமா? அதெல்லாம் விட்டுடுவோம். அடுத்தவங்களை எப்படி பழி வாங்கலாம், அப்போ அடுத்தவங்களை எப்படி நம்ம திட்டலாம், இப்படின்னு தான் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அவன் எவ்வளவு மார்க் எடுத்துடுறான், அவனை என்ன பண்ணல, ஏதோ ஒண்ணு பழி செய்யணும், அப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த நாளில இதெல்லாம் என்ன பண்ணுங்க, எடுத்து போட்டுருங்க, நல்லது சிந்திங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லதையே சிந்திக்கட்டும், நல்லதையே தேர்ந்தெடுக்கட்டும். ஆண்டவரே, தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத அசுத்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய மகிமை ஒவ்வொருவரும் தாங்கட்டே என்று மனதார நான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Amen.